விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா சில இரவுகள் தான் தீராதே சில கனவுகள் தான் போகாதே சில சுவடுகள் தான் தேயாதே சில நினைவுகள் தான் மூழ்காதே நீதானே எல்லாரும் பக்கம் ஓடினாய் நீதானே என் இமைகளை நீவினாய் You will surrender. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா மண்ணில் வந்த நானும் நகலல்லவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே கண்டிப்பேலும் தண்டிப்பேலும் கோதித்தேடும் முன்முகம் காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முன்முகம் அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம் தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும்
ஓர் சுகம் வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம். தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம்? நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. சந்தோஷ், யுவன் சங்கர் ராஜா, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு மிக்சர் இருந்துச்சு, நிறைய ஒரு எமோஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். ரொம்ப டச்சிங்காகவும் முடிச்சிங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுப்போம். பட் எல்லாத்தோடைய முக்கியம், இந்த உலகத்தில் எல்லாத்தோடைய முக்கியம், நம்ம ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட பெற்றவங்க அதை பார்க்குறாங்க, அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அது மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான். அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சதுன்னா அதுவே வாழ்க்கையில் பாதி ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அங்கே ரொம்ப எமோஷனலாகி அழுதுட்டு இருந்தார். அவர் இந்த மேடைக்கு கூப்பிடுவோமா? சந்தோஷோட அப்பாவை இந்த மேடைக்கு கூப்பிடுறேன். ப்ளீஸ் கம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின். சொல்லுங்கள் சார், சந்தோஷ் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்க்கும்போது நான் சந்தோஷை பார்க்கறத நான் உங்களை தான் பார்த்துருந்தேன். அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டிங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் சார்? சாரி சார், சங்கர். சங்கர். எப்படி இருந்துச்சு சந்தோஷோட பெர்ஃபார்மன்ஸ்? ஏன் நீங்கள் அவ்வளோ எமோஷனல் ஆனீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? என்னை இந்த மேடைக்கு வர அளவு தூக்கிட்டு வந்திருக்கான், அது ஒரு மெயின் காரணம். இந்த மேடைக்கு உங்களை நிற்க வைக்கிற அளவுக்கு அவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உலகம் ஃபுல்லாக என்னை காமிக்கிற அளவுக்கு காமிச்சது, அதுதான் பெரிய விஷயம். ஓகே, அதாவது இவனுக்கு நான் அப்பான்றதோட எனக்கு அவன் மகன். ஓகே ஜட்ஜஸ், சந்தோஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அம்பிகா மேடம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷ் அது வந்து நீங்கள் அப்பா கிட்ட போகும்போது எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நானும் சின்ன வயசில் காம்படிஷன் அதுக்கெல்லாம் போகும்போது காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது அப்பா அப்படி சைடில் நின்று பார்த்து அவங்க எங்கிட்ட சொல்கிறது, அவங்க மனசில் ஃபீல் பண்ணுறது, அந்த ஃபேஸில் அவங்க வார்த்தைகள் சொல்லவே வேண்டாம், அந்த ஃபேஸு பார்த்தாலே தெரியும் அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன ஓடுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ சந்தோஷ் அங்கே போகும்போது அதை நானும் பார்த்தேன். சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், அதுவும் நான் கவனித்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது சந்தோஷ், ரொம்ப நல்லா இருந்தது. இப்படியே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நமக்கு எல்லாருக்குமே அப்படி பெருமையை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, பிரசன்னா மாஸ்டர். சந்தோஷ் மாஸ்டர், நைஸ் பர்ஃபார்மன்ஸ், வெரி குட். தேங்க்யூ மாஸ்டர். அதாவது ஒரு சினிமா மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு மாஸ் சாங், ஒரு எமோஷன் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் சாங்கில் கொஞ்சம் மூமெண்ட் கிளாரிட்டி மிஸ் ஆச்சு, மற்றபடி ரெஸ்ட் ஆல் வாஸ் சூப்பர், நோ ப்ராப்ளம். இந்த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் புஷ் பண்ணுங்க. ஓகே சந்தோஷ், சந்தோஷமான நிமிஷம். இப்போ என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சந்தோஷ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் ஜட்ஜஸ்? ஓகே, அம்பிகா மேடம் உங்க ஸ்கோர். ஃபுல் 10 அம்பிகா மேடம் கொடுத்துருக்காங்க. பிரசன்னா மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்?